இயேசுவுக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் இறைவேண்டலின் ஒரு உச்சாரத்தின் முழுமையை காட்டுகின்றது. ஒரு இறைவேண்டலின் ஒரு முழுமையே ஒரு மன்னிப்பு தான். மன்னிப்பு ஒரு மனித மாண்பை உயர்த்தி காட்டுகின்றது. மன்னிப்பு மனித உறவை மேன்மைப்படுத்துகின்றது. இந்த வகையில் நம் ஆண்டவர் இயேசு மன்னிப்பை மகத்துவத்தை எந்த வகையில் சொல்லுகிறார் என்றால், தன் கல்வாரியில் பாடுபடுகின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மனித மாண்பை உயர்த்தி நிற்கின்றார். பிரியமானவர்களே, மன்னிப்பு எதனை நமக்கு உள்வாங்கி காட்டுகிறது என்றால், நீதியையும் இரக்கத்தையும் காட்டுகின்றது. நீதி கணக்கு பார்க்கிறது என்றால் இரக்கம் கைவிரிக்கின்றது. மன்னிப்பு மனித மாண்பை பார்க்கின்றது. நீதி தன்னைத்தானே பார்க்கிறது. இரக்கம் பிறரை பார்க்கிறது, பிறர் மனதை பார்க்கிறது. மன்னிப்பு மனித மாண்பை பார்க்கிறது. மன்னிக்க வேண்டும் என்பது ஆணித்தரமான ஒன்றாக நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். விவிலியத்தினுடைய முழுமையான ஒரு வெளிப்பாடு அன்பும் மன்னிப்பும் என்று சொல்லுவோம். அந்த மன்னிப்பு மனித மாண்பிலிருந்து கிடைக்கிறது என்றால் அவன் இரக்கம் நிறைந்தவனாக இருக்கின்ற பொழுது. ஒரு மனிதனை மன்னிப்பு தான் ஒரு உன்னதமான நிலைக்கு அழைத்து செல்லுகிறது. மன்னிப்பு சாதாரண விஷயம் அல்ல. மனித உடலுக்கு வலிமையை தருகிறது. அவன் நீதியின் உண்மையின் மக்களாய் மாறுகிறான். விண்ணரசின் மேன்மையான பண்பை பெற்றிருக்கிறார் என்றால் அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்பது. மன்னிப்போம், மறப்போம், மனித மாண்பில் உயர்ந்து வாழ்வோம். இறைவன் உங்களை அன்பு செய்கிறார். இறை ஆசீர் உங்களோடு என்று தங்கும். மன்னிப்பே மனிதத்தின் மாண்பு, மன்னிப்பே மனிதத்தின் சிறப்பு, மன்னிப்பே மனிதம். மன்னிப்பு இல்லையேல் மனிதம் இல்லை. மன்னிப்போமா நம் ஆண்டவர் இயேசுவை போல. God bless.